மாலை வணக்கம். தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று சாட்டையை சுழட்டினாலும் எப்போதும் தென்காசிக்கு வருகிற பொழுது, அதுவும் பிறந்த ஊருக்கு வருகிற பொழுது ஒரு திமிரும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது என்று அண்ணன் ஹிமாயின் அவர்கள் சொன்னாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு 3 மணி நேரம் கூட ஆகல. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 3 மணி நேரத்தில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி கூட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் இனிமேல் தான் யார் வேட்பாளர்னு முடிவு செய்யணும். 100 ஏக்கர்ல தென்னந்தோப்பு இருக்கா, தென்காசிக்கு 50 கோடி செலவு பண்ணுவியா, கட்சி தலைமைக்கு 50 கோடி கொடுப்பியா அப்படின்னு விருப்ப மனுக்களை பெற்று வேட்பாளரை 50 கோடி செலவு செய்வன் தான் எம்எல்ஏவா நிக்க முடியும், வேட்பாளரா நிக்க முடியும். அப்படிங்கிற இடத்துல தேர்தலில் நிற்பதற்கு பணம் தேவையில்லை, அவன் நல்ல தமிழ் இனமாக இருந்தால் போதும் என்று நாம் தமிழர் கட்சி களத்தில் நிறுத்துகிறது. தென்காசி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே செழிப்பான மாவட்டம். ஏழைகளுடைய ஊட்டி என்று அழைக்கப்படுகிற குற்றாலம் இருக்கக்கூடிய மாவட்டம். அதிகமான நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். விவசாயம் செழித்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இப்போ கீழே உட்கார்ந்துருக்கும் போது வீராணத்தை சார்ந்த எங்க அத்தான் நாட்டாம வெள்ளத்துறை அவர்கிட்ட கேட்டேன், அதான் நம்ம ஊர் குளம் சுத்தப்படுத்தி எவ்வளவு இருக்குன்னு. அவரு எனக்கு தெரிஞ்சு தெரியல மாப்பிள்ள, தெரியல தான் மாப்பிள்ள. அவருக்கே 45 வயசு இருக்கும், பார்த்தா 45 வயசு குறைச்சு சொல்லுவாப்புல, 50 வயசு இருக்கும். அவருக்கு தெரிஞ்சு யோசிக்கிறாப்புல. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பெரிய குளம் கீழே வீராணத்தில் கூடிய பெரிய குளம். அந்த குளம் தூர்வாரி சத்தம் வர மாட்டேங்குது. அந்த குளம் தூர்வாரி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. இந்த ஊத்துமலையில சின்ன குளம் பெரிய குளம் 2 குளம் இருக்கு ஊத்துமலையில. இந்த குளம் தூர்வாரி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சரவணன் கேட்டா அவருக்கும் தெரியல. இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் எப்படி வச்சாலும் குறைந்தபட்சம் 1200 குளங்கள் இருக்கு. இந்த 1200 குளங்களை தூர்வார வக்கற்ற இந்த அதிமுக திமுக எப்படா வெக்கமே இல்லாம மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றீங்க? எப்படா வர்றீங்க? இதுல 1000 ரூபாய் தரோம், 2000 தரோம், தாலிக்கு தங்கம் தரோம், வந்தா காஞ்சி புடவை தரோம். அது தேவையில்லை. எனக்கு தேவை குடிக்க தண்ணீர், விவசாயம் செய்ய என் குளத்துல தண்ணீர் தந்தியா. வீராணம் குளத்திற்கும் ஊத்துமலைக்கு என்னடா சம்பந்தம் கேட்கலாம்? வீராணம் குளத்தை வெட்டினது கருணாநிதியோ ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ கலைஞர் கருணாநிதியோ இல்லை ஜெயலலிதாவோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ இல்லை. வீராண குளத்தை வெட்டுறது ஊத்துமலையினுடைய ஜமீன் இருதாலய மருதப்ப தேவர். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஊத்துமலை ஜமீன்தார் இருதாலய மருதப்ப தேவர் தான் வீராண குளத்தை வெட்டிய அந்த நீர் மேலாண்மையை காத்த எங்கள் தாத்த. ஊத்துமலை ஜமீன் இருக்கும் பொழுது இந்த வீரகமலபுரம் பக்கத்தில் கூடிய அத்தனை குளங்கள் வெட்டப்பட்டு வெட்டி 250-300 வருஷம் ஆச்சு. அவர் வெட்டி வச்சுட்டு போயிட்டாங்க முன்னோர்கள். இருதாலய மருத்துவத்தவருக்கு எங்கேயாவது கல்லறை இருக்கா? 150 ஏக்கர்ல யாருன்னு கூட தெரியாது. எங்க இருக்காரு எரிச்சு விட்டு போயிட்டாங்க. மண்ணுக்காக மக்களுக்காக நீர்நிலைகளை அமைத்து என் தலைமுறை எப்போ 18ஆம் நூற்றாண்டு எங்க இருக்கும்? 250 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வெட்டிய குளத்துல தான் இன்னைக்கு வீராண மக்கள் குளித்துக் கொண்டிருக்காங்க, ஊத்துமலை மக்கள் குளித்துக் கொண்டிருக்காங்க. அப்போ 250 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய என் தலைமுறை விவசாயம் செய்து வாழ வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் எங்கள் முன்னோர்கள். அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு? என்ன ஒண்ணும் கிடையாது. கலைஞர் பேர்ல பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் பேர்ல நூலகம், கலைஞர் பேர்ல ஜல்லிக்கட்டு மைதானம், கலைஞர் பேர்ல திருக்குவளையில கோட்டம், கலைஞர் பேர்ல கலைஞர் சமாதி. ஊருக்கு பெரியார், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா எல்லார் பேர்லயும் என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாம்
தமிழ்நாட்டை ஆண்டாங்க. எத்தனை குளங்களை, எத்தனை ஏரிகளை, தமிழருடைய நீர் மேலாண்மை, ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்று தமிழர் நீர் மேலாண்மையை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணா. அதனால தான் இன்னைக்கு நாம நிம்மதியா சோறு சாப்பிட முடியுது. இந்தியாவிலே அதிக விவசாய நிலத்தை கொண்டது தமிழ்நாடு. அதிலும் குறிப்பாக தஞ்சாவூர், இந்த தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம் அதிக சமவெளி பரப்பை கொண்டது. அந்த சமவெளி பரப்பில் மட்டும்தான் நெல்லை விவசாயம் செய்ய முடியும். ஆனால் இன்னைக்கு நெல் விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த இடத்துக்கு பேரே நெற்களம் பொட்டல். நெற்களம் பொட்டல் நாடே பொட்டல் தான். நெற்களம் பொட்டல். வீராணத்துக்கு காலையில் தேர்தல் பரப்புரைக்காக போயிருந்தோம். 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி, 10,67,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என் அன்பிற்குரிய மக்களே, ஊத்துமலையிலே வாழ்கிற மான தமிழர்கள் இங்க சிந்திச்சு பாருங்க. என்றைக்காவது ஒரு நாள் நீங்க பத்திரிகையில, தந்தியிலையோ, தினமலர்லையோ, நியூஸ் 18லயோ, புதிய தலைமுறையிலையோ, நியூஸ் 7லயோ, எந்த தொலைக்காட்சியிலாவது ஒரு டாஸ்மாக் குடோன்ல ஓட்டை விழுந்து டாஸ்மாக் குடோனில் சரக்குகள் நனைந்தது என்ற செய்தியை படிச்சிருக்கீங்களா? கிடையாது. ஆனால் வீராணத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு வட்டிக்கு கடன் வாங்கி 10 பைசா 5 பைசா ஸ்பீடு வட்டிக்கு வாங்கி கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி மனைவியின் தாளிச்சேனை அடமான வச்சு விவசாயி நெல்ல விளைவிச்சிட்டான். விளைச்ச நெல் அறுத்தாச்சு. அறுத்த நெல்லை கொண்டு போய் கொட்டி வைப்பதற்கு ஒரு நெல் கட்டக்கூடிய ஒரு குடோன் இல்லை என்றால் நீ என்னத்தட ஆட்சி பண்ணி கிழிச்சிங்க? ஒரு நெல் வைப்பதற்கு ஒரு குடோன் இல்லை. வீராணத்திற்குரிய தாந்தோண்டி அம்மன் கோவில் வாசல்ல கடைசியில் தாந்தோண்டி தான் நெல்லுக்கும் பாதுகாப்பு. தாந்தோண்டி அம்மன் கோவில் வாசல்ல ஒட்டுமொத்த நெல்லையும் குமிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை எம்எல்ஏ, எத்தனை அமைச்சர், எத்தனை எம்பி, கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ, எத்தனை பேரா? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? ஒரு கிராமத்தினுடைய தேவையை புரிந்து, ஒரு கிராமத்துடைய தேவை என்னங்க? நெல் கட்டக்கூடிய ஒரு குடோன், ஒரு உடற்பயிற்சி கூடம், எல்லா வீட்டுக்கும் கழிவறை, தரமான சாலைகள், ஒரு நூலகம். இதான ஒரு கிராமத்தின் தேவை. இந்த தேவையை நீங்க பூர்த்தி பண்ணிருக்கீங்களா? இல்ல. இதே தென்காசி மாவட்டத்தில் கீழப்பாவூருக்கும் பாவூர் சத்துக்கும் சுரண்டைக்கு நடுவில் கீழப்பாவூருக்கு பக்கத்தில் துவரங்காடுன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த துவரங்காடு கிராமத்தில் 2011 காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கிராமம் கழிவறையற்ற, வீட்டுக்கு வீடு கழிவறை என்ற ஊர் துவரங்காடு. ஏன்? அந்த துவரங்காட்டை அன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ராமாத்தாள் முத்தையாசாமி என்கிற அந்த தாய் அந்த ஊரை ஊராட்சி மன்ற தலைவராக வந்த பிறகு ஊர் முழுக்க சிசிடிவியில் போட்டு ஊர் முழுக்க எல்லாருக்கும் கழிவறையை கட்டி கொடுத்து வெளியே சிறுநீர் கழித்தால், வெளியே மலம் கழித்தால் 100 ரூபாய் அபராதம் என்று தமிழ்நாட்டிலே ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் செய்தது துவரங்காட்டில் எங்க பெரியம்மா. அதுக்கப்புறம் மாறிடுச்சு. அந்த துவரங்காட்டை போல அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சிறந்த கிராமம் எது தெரியுமா? இதே தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். இது ஜமீன் தேவர்குளம். ஊர் முழுக்க சிசிடிவி, தரமான சாலைகள், ஊர் முழுக்க தூய குடிநீர் என்று ஜமீன் தேவர்குளம் கிராமம் எடுத்துக்காட்டா இருக்கு. அதே போல திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி, ஊர் முழுக்க சிசிடிவி, எல்லாருக்கும் கழிவறை, சுகாதாரமான குடிநீர், ஊர் முழுக்க சாலை முழுக்க மரங்கள். இதுதான் எங்களுடைய கனவு. ஏர்வாடி போல, ஜமீன் தேவர்குளம் போல, துவரங்காட்டை போல ஒவ்வொரு கிராமத்தையும் மாற்றுவோம் என்பது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி. 1000, 2000, 5000 அல்ல, எங்கள் வாக்குறுதி. இதுதான் தேவை. இதை செய்வதற்கு ஸ்டாலின், எடப்பாடி, இல்ல மரியாதைக்குரிய பக்காமாஸ் விஜய் செய்வாங்களா? என்னன்னே தெரியாது. எந்த கொள்கையும் கிடையாது. யாரையோ தெரியாத ஆளை கொண்டு நிப்பாட்டல, மண்ணின் மக்களை தேர்ந்தெடுத்து களத்தில் நிப்பாட்டுறோம். ஒரு வேட்பாளரை நிற்பதற்கு ஒரு பெண் வேட்பாளரை நிக்கலாமா? பெண்கள்லாம் நிக்க முடியுமா? ஆண்கள்லாம் அப்படி சண்டை போடுவாங்க, ஆண்கள்லாம் வீரமா இருப்பாங்க, ஆண்கள்லாம் இறங்கி வருவாங்க, ஆண்கள்லாம் மனு கொடுத்து பேசலாம். டேய், இந்திய நிலத்துல எல்லா மன்னர்களும் ஆண்டான், வெள்ளக்காரனை எதிர்த்தான், எல்லா மன்னர்களும் தோத்து போயிட்டான். இந்தியாவில் எத்தனை மன்னர்கள், நீ வீர சிவாஜி எடுத்துக்கங்க, இல்ல உங்களுக்கு தோன்ற மன்னர் எடுத்துக்கோங்க, இந்தியாவிலேயே வெள்ளக்காரன் இழந்த நிலத்தை போராடி மீட்ட ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்முடைய அப்பத்தா வீரமங்கை வேலுநாச்சியார் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது.
தாயோட பாலை குடிக்கிற உனக்கே வீரம் இருக்கும், அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய வீரம் இருக்கும் என்பதை காட்டத்தான் களத்துல வீரமங்கை வேலுநாச்சியோட பேத்தியாக எங்கள் அக்கா புஷ்பலதாவை களத்தில் நிப்பாட்டி இருக்கிறோம். அருமையான மைக் செட்டுனே, ஏதோ திமுகவோட திட்டமிட்ட சதி போல இருக்கு. தொட்டா பொத்து பொத்துன்னு விழுது. எல்லாம் பேட்ச் ஒர்க்குமாங்கல்ல, பேட்ச் ஒர்க். இந்த யோகி பாபு சொல்ல அப்படி பேட்ச் ஒர்க். அப்படி உயர்ந்த ஒரு நோக்கம் இருக்க போய் பணம் தேவையில்லை, ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருக்க போய் தான் தொடர்ச்சியா பழனி நாடார்லாம் ஜெயிக்கிறாரு. இல்லைன்னா பழனி நாடாருக்கு எவனா ஓட்டு போடுவானா? எவனா ஓட்டு போடுவானா? ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கிறாரு. கனிம வள கொள்ளை நடக்குது என்று யார்கிட்ட புகார் கொடுக்கணுங்க? இந்த ஊர்ல கல்குவாரி இருக்குங்க, ஊத்துமலையில கல்குவாரி, கரிசல் குளத்துல கல்குவாரி, மேலக்கலங்கல்ல கல்குவாரி. மேலக்கலங்கல் அது மேல கல்குவாரி கல்லுன்னு முடிச்சிடலாம். மேல கலங்கல்ல மலையை உடைச்சிட்டாங்களா? அதான் ஒரு கல்குவாரி பிரச்சனை அப்படின்னா மனு கொடுக்க வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட. சட்டமன்ற உறுப்பினரே கல்குவாரி வச்சிருந்தா யார்கிட்ட போய் மனு கொடுப்பது? காஞ்சி போன நதிகள்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடியும், அந்த நதியே வத்தி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கவங்க பார்த்து ஆறுதல் அடிவாங்க, நீங்களே கலங்கி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏவே கல்குவாரி வச்சிருந்தா யார்கிட்டையா போய் மனு கொடுப்பது? ஒரு நாளைக்கு அன்பிற்குரிய மக்களை 1500 லாரிகள் மூலமாக, புளியரை செக் போஸ்ட் மூலமாக இந்த தென்காசியினுடைய வளங்கள், என் மண்ணினுடைய வளங்கள், எந்த மலையை காக்க, எந்த மண்ணை காக்க, இந்த மண்ணிலே 13 முறை வெள்ளைக்காரன் போர் தொடுத்த போதும் 13 முறையும் அவனை திருப்பியடித்த எங்கள் பாட்டன் புலித்தேவன் ஆண்ட இந்த மண்ணில கல்குவாரி மொத்தமா எடுத்துட்டு போறான். 1300 லாரிகள்ல. எங்க? கேரளாவுக்கு. கேரளாவில் மலைகள் இல்லையா? இருக்கு. கேரளாவில் மலையை வெட்ட முடியாது. கேரளாவிலையும் மலை இருக்கு, தமிழ்நாட்டிலையும் மலை இருக்கு. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, நடுவுல மேற்கு தொடர்ச்சி மலை. கேரளாவில் வெட்டப்படாத மலை தமிழ்நாட்டில் வெட்டப்படுது. ஏன்? கேரளாவில் அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மான மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனா இங்க அதனால தான் சொல்றோம், வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வா எல்லாரும் வா, வாழுவோம். எங்களை இனவரிய பாசிஸ்ட் ராசிஸ்டுமா யார் இனவரிய? நான் என் தாயை நேசிக்கிறேன், அதுக்காக என் சித்தி பெரியம்மாவை வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. முதல்ல நான் யாரு? எங்க அம்மாவுக்கு மகன், அப்புறம் தான் எங்க அத்தைக்கு மருமகன். உடனே அம்மாவும் அத்தையும் ரெண்டு சேர்ந்து பத்தியலா அப்படிம்பாங்க. ஆனா எனக்கு அத்தையும் ஒரு அம்மா மாதிரி தான், அது வேற விஷயம். அப்போ நம் தாய்மொழியை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வது, நான் இன்னொரு மொழியை வெறுக்கிறேன், மலையாளத்தை வெறுக்கிறேன், தெலுங்கை வெறுக்கிறோம், கன்னடத்தை வெறுக்கிறோம், அப்படி அர்த்தம் இல்லை. என் மொழி உலகத்தினுடைய சிறந்த மொழி என்பதால் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசுறான், நாங்கள் மட்டும்தான், நான் மட்டும்தான் உலகத்தின் தாய்மொழி தமிழ் மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நயகராவுடைய நீர்வீழ்ச்சி, நயகரா நீர்வீழ்ச்சிக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நயகரா நீர்வீழ்ச்சியில உலகத்தின் ஆகச்சிறந்த மொழியில, மூத்த மொழியில நம்ம வரவேற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள். அப்ப என்ன பண்றான்? நயகரா நீர்வீழ்ச்சியில வணக்கம், வருக வருக என்று தமிழ் மொழி தாய்மொழியில எழுதி வைத்திருக்கிறான். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் ஆங்கிலம் இருக்கிறது. நீங்க அமெரிக்காவுக்கு போங்க, இங்கிலீஷ் தான். ஆப்பிரிக்காவுக்கு போங்க, இது இங்கிலீஷ் தான். பிரிட்டனுக்கு போகாத இங்கிலீஷ் தான். மலேசியா, சிங்கப்பூர், ஏன் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எங்க போனாலும் இங்கிலீஷ் தான். உலகத்திலேயே இங்கிலீஷை ஆங்கிலம் என்று அழைக்கிற அகராதி பிடிச்ச கூட்டம் அது நம்முடைய தமிழர் கூட்டம் மட்டும்தான். நீங்கள் ஆண்டனி, உலகம் முழுமைக்கும் ஆண்டனி, அமெரிக்காவிலும் ஆண்டனி, ஐரோப்பாவிலும் ஆண்டனி, ஜப்பானிலும் ஆண்டனி, கேரளாவிலும் ஆண்டனி, கர்நாடகம் ஆண்டனி. ஆனால் ஆண்டனி என்றால் அந்தோணி என்று அழைக்கிற ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு பண்பாடு என்றால் அது தமிழர் மட்டும்தான். சேவியர் என்றால் சவேரியார், ஜோசப் என்றால் யோவான். ஒவ்வொரு பெயருக்கும் அவனுக்கு ஜீசஸ் கிறிஸ்து, நமக்கு இயேசு பெருமகன், இயேசு நாதர். நமக்கு ஒவ்வொன்றுக்கும் நீ இந்த மைக்கு எல்லா இடத்தையும் மைக்கு நம்மகிட்ட மட்டும்தான் அது ஒளி வாங்கி, இந்த ஸ்பீக்கர் எல்லா இடத்துக்கும் ஸ்பீக்கர் நமக்கு மட்டும்தான் ஒளி பெருக்கி, இந்த ஆட்டோ தமிழ்நாட்டில் உலகம் முழுமைக்கும் ஆட்டோ நமக்கு மட்டும்தான் தானி, இந்த செல்போன் உலகம் முழுமைக்கும் செல்போன் நமக்கு மட்டும்தான் அலைபேசி, தொலைபேசி. உலகத்தில் இப்படி ஒரு மொழி கிடையவே கிடையாது. அதனால் அந்த மொழியை நேசிக்கிறோம்.
ஆனா ஊத்து மலை தமிழர்கள் வாழ்ற ஊரு. இந்த ஊத்துமலை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நீங்க நடந்து போங்க, ஒரு இடத்துல கூட தமிழ் கிடையாது. எம்எம்வி ஏதோ ஒரு கடை, அப்புறம் வந்து மசி டீ ஸ்டால், வெள்ளக்காரன் வந்து டீ குடிக்கிறான்ல, மசி டீ ஸ்டால். மணி டீ ஸ்டாலா பசி டீ ஸ்டாலா, கண்ணு வர போயிடுச்சு. மணி டீ ஸ்டால். எல்லா இடங்களிலும் ஆங்கிலம். ஏன்? கேட்க நாதி இல்லை, கேட்க தலைமை இல்லை. உலகில் எம்மொழியும் படிப்போம், நாம் வாழ எம் தாய்மொழி தமிழ் படிப்போம், எம் இனம் வாழ என்று சொன்ன தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அதனால தான் அவர் கரத்தை பிடிச்சு நிற்கிறோம். நாம் நமக்கு சின்ன கட்சி, இதெல்லாம் ஜெயிச்சிருமா, இதெல்லாம் எம்எல்ஏ அடிக்குமா, ஓட்டை வேணா பிரிக்கும், பெர்சன்டேஜ் வேணா கூட்டும், ஒரு 30,000 வாங்குவாங்களா 40,000 வாங்குவாங்க. இதே 2016 நாம் தமிழ் கட்சி தேர்தலில் போட்டி போடும்போது உங்களுக்கு தேர்தலில் போட்டி போட ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. 1.1 விழுக்காடு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டோம். அப்பொழுது எங்க கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு வாக்குச்சாவடி முகர் இருக்காங்க, 4 விழுக்காடு வாங்கணும். 2021 சட்டமன்ற தேர்தல், திமுக கூடிய கருணாநிதி கூடிய ஜெயலலிதா கூடிய போயிருவாருங்க சீமான் அப்படின்னாங்க, 7 விழுக்காடு. 2024 நாடாளுமன்ற தேர்தல், சீமான் பிஜேபி கூட போறாரு பேசிட்டாங்க, 500 கோடி 5 சீட்டுன்னாங்க, 8.2 விழுக்காடு. இந்தியாவிலே 1.1 விழுக்காடு வாங்கின கட்சி 8.2 விழுக்காடு வாங்கியிருக்குது. அதுவும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் வாங்கியிருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ பட சிறுசு. 2021 காலகட்டத்தில் எங்க அண்ணன் கூட்டம் போட்டதான் இப்படி ஒரு கூட்டம் கூடும். ஆனா இன்னைக்கு அவருடைய தம்பிகளுக்கே இப்படி ஒரு கூட்டம் கூடுது. ஊத்துமலையில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாலையும் கூட்ட முடியாது. ஏன்? அது எங்களுடைய சத்தியத்திற்காக. ஏன்? சீமானின் தம்பிகள் பிரபாகரன் பிள்ளைகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கூடியிருக்கிறான். சாதியா கூடியிருக்காங்களா? கூடியிருக்கவெல்லாம் தேவரா, நாடாரா, தேவேந்திரரா, கோணாரா, பிள்ளமாரா, செட்டியாரா, முதலியாரா, இஸ்லாமியரா? இல்லை. கூடியிருக்கிற அத்தனை வெறும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழன் என்ற திமிரோடு கூடியிருக்கிறான். 17வது சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தல் 16 முதலமைச்சர்களை நாடு கண்டிருக்கிறது. ராஜாஜி தொடங்கி பிறகு காமராஜர், பிறகு பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, அதற்கு பிறகு மீண்டும் கலைஞர் கருணாநிதி, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று 16 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 7 முறை அதிமுக, 6 முறை திமுக, 3 முறை காங்கிரஸ். 7 முறை அதிமுக, 6 முறை திமுக வந்து செய்யாததை இனி வந்து செய்ய போறாங்களா என்பதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. நாங்கள் வந்தா செய்வோம். பாலாறு ஓடும், தேனாறு ஓடும், குளம் தூய்மைப்படுத்தப்படும், சாலை போடப்படும், நெல் குடம் கட்டப்படும், தென்காசிய சொர்க்கமா மாத்துவோம், குற்றால அருவி குழு குழுன்னு 12 மாசமும் விழும். என்னெல்லாம சொன்னாங்க. நம்ம காதுக்குள்ள தேன் விழும். காதை காட்டினீங்கன்னா அப்படியே தேன் விழும், தேன் அருவிலிருந்து விழும். அறிவு திட்டம் பார்த்துருக்கீங்க. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, அப்படி திட்டம் அப்படி குழு குழுன்னு இருக்கும். இந்த விவேக் ஒரு படத்துல ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டோம் பாரு, அது மாதிரி பேர் பூரா அழகழகா வைப்பாங்க. திட்டத்தில் அழகு இருக்கும், ஆனா செயல்பாடு. ஊட்டி, ஏழைகளின் ஊட்டி என்று குற்றாலம், குற்றாலத்துக்குள்ள உள்ள போனா தோல்ல துண்டப்பட வேண்டாம், மூக்கட துண்ட வைக்கணும். அவ்வளவு நாத்தம். மெயின் ஃபால்ஸா இருக்கட்டும், ஐந்தருவியா இருக்கட்டும். பொய் சொல்றேன் நானு, போக முடியாது. ஏன்? எவனுக்கும் அக்கறை இல்லை, எவனுக்கும் நோக்கம் இல்லை. தமிழ்நாடு முழுக்க நீர் வீழ்ச்சிகள் இருக்கு, அருவி இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஆனா எங்கேயும் போய் குளித்து கொண்டாடுற அளவுக்கு ஒரு குளியலையே கொண்டாட்டமா மாற்ற முடியும் என்றால் நம் குற்றாலத்தில் மட்டும்தான் முடியும். கோடை விடுமுறையா மக்கள் அளவாலையா வருவாங்க, வண்டி பிடிச்சு வருவாங்க, ஆட்டை தூக்கிட்டு வருவாங்க, சமைச்சு சாப்பிட்டு பார்டர் ஓட்டர் ரகமத்தில் போய் சாப்பிட்டு சந்தோஷமா போவாங்க. ஆனால் அந்த குற்றாலம் இன்னைக்கு சீர்கெட்டு கிடக்கு, உள்ள போக முடியல, சிறுநீர் நாத்தம், பெண்களுக்கு பாதுகாப்பாக உடைமாற்ற ஒரு இடம் கிடையாது, அடிப்படை வசதியை கூட செஞ்சு தரல. வந்தால் செய்வோம், வந்தீங்களே ஏன் செய்யல? அப்போ இதற்கு தேவை திமுக மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக அல்ல. திமுக அதிமுக என்பது பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட்ட கதை. பேய் 5 வருஷம் கட்டிட்டு ஐயோ பேய் வந்து கடிக்குதுன்னு சொல்லி பிசாசுக்கு வாக்கப்பட்டான் ஒருத்தன். திருப்பி பிசாசு கடிக்குதுன்னு திருப்பி பேய்க்கு வாக்கப்பட்டான். இப்ப பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட்ட கதை. இது மாதிரி
திமுகவுக்கு பயந்து அதிமுகவுக்கு பயந்து திமுக ரெட்டலைக்கு பயந்து சூரியனுக்கு பயந்து ரெட்டலை, இந்த ரெண்டுக்கு மாத்தி மாத்தி போட்டுத்தான் என்ன பண்ணினாலும், கொள்ளையடிச்சாலும் மணல் கொள்ளையடிச்சாலும் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் எதை செய்தாலும் கடைசியில் 2000 ரூபாய் கொடுத்தா என் மக்கள் ஓட்ட போட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை முதல்ல ஒழிக்கணும். என் தாத்தா சொல்றாரு, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்று தெய்வ திருமகனான தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்லிட்டு போய் 60 வருஷமாச்சு. தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு வித்துறாதீங்க பேரறிஞர் அண்ணா சொல்லிட்டு போய் 60 வருஷமாச்சு. சில ரொட்டி துண்டுகளுக்காக உங்கள் உரிமைகளை விட்டுவிடாதீர்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லிட்டு போய் 60 வருஷமாச்சு. இன்னும் திருந்தல. அவன் என்ன நினைக்கிறான், ஓட்டு பணத்தை கொடுத்தாண்டா நீ ஓட்டு போட்ட, சும்மாவா ஓட்டு போட்ட? நீங்க பணம் கொடுக்காமல் ஓட்டை போட்டிருந்தீங்கன்னா, பணம் வாங்காம ஓட்ட போட்டா கேட்கிற உரிமை இருக்கு. ஏன் வீராணத்துக்கு தண்ணி வரல, ஏன் வீராணம் குளம் தூர் வரல, ஏன் ரெட்டக்குளம் கால்வாய் வரல, ஏன் கருப்பானதை திட்டம் நிறைவேற்றப்படல? பெருந்தலைவர் நம் தாத்தா கிங் மேக்கர் காமராஜர் உருவாக்கிய திட்டம் கருப்பானதி திட்டம். காமராஜர் உருவாக்கிய திட்டம் செத்து 60 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் கருப்பானதி திட்டம் நிறைவேற்றப்படல. ரெட்டைக்குளம் வாய்க்கால், ஏன்னா ஒரு வாய்க்கால கூட உங்களால வெட்ட முடியாதா? ஒரு சாதாரண ஒரு விஏஓ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு பிரசிடென்ட் பண்ற வேலை அதை செய்யல. அப்ப ஒரு மாற்றம், என்ன மாற்றம்? இந்த ரெண்டுக்குமான மாற்றம். இந்த ரெண்டுக்கும் நாங்க தான் மாற்றம் சொன்னா இல்ல, அந்த தீய சக்திக்கும் இந்த தூய சக்தி தான் போட்டி. ஸ்டாலினா இந்த விஜயா, டிவிகேவா டிஎம்கேவா, இதுக்கு தான் போட்டி. வேற யாருக்குமே போட்டி கிடையாது. யாரு? எந்த கொள்கையும் இல்லாம, எந்த இலக்கும் இல்லாம, எந்த லட்சியமும் இல்லாம ஒரு விசிலடிச்சாங் குஞ்சுகள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு கொள்கையற்ற ஒரு கூத்தாடி வந்து தமிழ்நாட்டை ஆளணும்னு துடிக்கிறான். நான் வருவேன், 36 வருஷமா தமிழ்நாட்டில் நடிச்சிருக்கிறேன். நடிக்கும் போது எனக்கு டிக்கெட் எடுத்து என்னைய வாழ வச்சிங்க. இப்ப நடிப்பை நிறுத்திட்டேன், அதனால எனக்கு சிஎம் ஆகி நீ அழகு பார்த்துருங்க. செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறோம்னு அறிவிச்சிருவாப்ல. மலையை தூக்க போறோம், ஊர்ல எவ்வளவு 100 ரூபாய் டிக்கெட், எல்லாம் ஊர் மக்கள் மலையை தூக்க போற வாங்க வாங்க வாங்கன்னு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து செந்தில் மலையை தூக்குறதுக்கு வரிசையா நிற்பாங்க. வா 100 ரூபா எல்லாம் போவாங்க. எல்லாம் வந்தாச்சப்பா. இப்ப அந்த கருப்புசாமி வரல, முனிசாமி வரல சொல்ல, எல்லாம் வந்தாச்சுல, எல்லாம் வந்தாச்சு, அங்காளி பங்காளி வந்தாச்சுல, ஆமா வந்தாச்சுங்க, சரி வாங்க நிப்பாப்புல, தூக்கி வைங்க, இந்த மலையை தூக்கி வைங்க பாப்புல. அது மாதிரி இவரு மக்கள் பிரச்சனைக்கு போராட மாட்டாராம், கனிமவள கொள்ளையை கண்டிக்க மாட்டாராம், ஆத்துமண கொள்ளையை கண்டிக்க மாட்டாராம். இவரே லஞ்சம் வாங்குவாராம், ஊழல் பண்ணுவாராம், வருமானத்தை மறைப்பாராம், நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுவாராம், ஆனால் ஊழலை ஒழிப்பாராம். இவர் அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவர் மாறா, ஆனால் கவின் ஆணவ படுகைக்கு கருத்து சொல்ல மாட்டாரா, திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு எந்த கருத்து சொல்ல மாட்டாரா, எந்த போராட்டத்துக்கும் வரமாட்டேன், மக்கள்கிட்ட வரமாட்டேன், என் கட்சிக்காரன் செத்து போனா கூட ஓடி ஒளிஞ்சி பனையூர்ல பதுங்கிடுவேன், ஆனா எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிரு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்திற்கு ஐயா ஸ்டாலின் வருவதற்கு உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காரு. 18 வயசுல திமுக கலைஞர் மகனா இருந்தாலும் 18 வயசுல கோபாலபுரத்தில் இளைஞரணி தொடங்கி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இளைஞரணி பொறுப்பாளராகி, அதுக்கப்புறம் சென்னையினுடைய மேயராகி, அப்புறம் துணை முதலமைச்சராகி, அப்புறம் செயல் தலைவராகி, அப்புறம் கட்சியின் தலைவராகி, அதுக்கப்புறம் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து, அதுக்கப்புறம் எதிர்கட்சி ஆகி நமக்கு நாமேன்னு டீ கடையெல்லாம் புகுந்து டீயை குடிச்சு சைக்கிளை ஓட்டி, அதுக்கப்புறம் 2001 பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து கிட்டத்தட்ட படாத பாடுபட்டு வெந்து நொந்து சாகிற ஸ்டேஜில் முதலமைச்சராக இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர், அப்புறம் ஒன்றியம், அப்புறம் நகரம், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அப்புறம் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர், அதுக்கப்புறம் அமைச்சர், அதுக்கப்புறம் ஏதோ தட்டு தெரிய மாதிரி கூவத்தூர்ல கீழே கீழே விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் முதலமைச்சர். ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படி அவர்களாவது கருணாநிதியின் வாரிசு, ஜெயலலிதா வாரிசு வந்தாங்க, எந்த பின்னணியும் கிடையாது. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை. பிரபாகரன் என் சொந்த ரத்தம் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை, தொடர்ச்சியா ஜெயிலு, 1 வருஷம் ஜெயிலு. எல்லாம் கேட்கிறான், விஜய் சினிமாக்காரர்னா சீமானும் சினிமாக்காரர் தானே அப்படிங்கிறான். எங்க அண்ணன் சீமானவர்கள் திரையிலிருந்து வந்தாரா சிறையிலிருந்து வந்தாரா என்பதை ஊத்துமலையில் வாழ்கிற மாணவ தமிழர்கள் நீங்க யோசிக்கணும். சிறையிலிருந்து வந்தாரு, தொடர்ச்சியா ஜெயிலு. யாரா இவரு? பிடிச்சு உள்ள போடுறாங்களே, யார் இவருன்னு பார்த்தோம். அப்படித்தான் என்னை போன்றவர்கள், ஹிமாயன் போன்றவர்கள் அவரோடு இணைஞ்சோம். ஒரு இன மொழி பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்ற ஒருத்தன் கிடைச்சிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இணைஞ்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கட்சிகள் வெறும் 1 விழுக்காடுங்க, ஒருத்தங்க ஒரு விழுக்காடு இருக்கானே தெரியல.
அரை விழுக்காடு ஆயிருக்கும். அது அரை விழுக்காடு, 1 விழுக்காடு, 2 லட்சம், 1 லட்சம் ஓட்டு வச்சிருக்கிறவன் திமுக ஓடும் அதிமுக ஓடும் சீட்டு பேரம் பேசி 500 கோடி வாங்கி 5 சீட்டு வாங்கி அழகா வாழ்றான். எங்களை பார்த்து நீங்கெல்லாம் பொழைக்க தெரியாதவங்க, நல்ல அதிமுக கூட ஒரு கூட்டணிக்கு போனீங்கன்னா இப்போ ஒரு 10 எம்எல்ஏ, அப்புறம் துணை முதலமைச்சர், அப்புறம் முதலமைச்சர், நல்லா இருக்க, கேட்க ரொம்ப அருமையா இருக்க. இப்படித்தான் வைகோட்ட சொன்னாங்க, இப்படித்தான் திருமாவளவனை ஏமாத்தினாங்க, இப்படித்தான் ராமதாஸை ஏமாத்தினாங்க, இப்படித்தான் விஜயகாந்தை ஏமாத்தினாங்க, இப்படித்தான் தினகரனை ஏமாத்தினாங்க. இவங்க எல்லாம் ஏமாந்ததை பார்த்து தான் நாங்க வந்திருக்கோம். கத்தி கத்தி செத்தாலும் சாவுமே ஒழிய இந்த திமுகவோட அதிமுகவோட பிஜேபியோட காங்கிரஸோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று தனிச்சு நிக்கிற ஒரு ஆண்மகன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். இல்லைன்னா கட்சி அரமானம் வச்சிருப்பான். நீங்க ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்கங்கிற முறை இருக்குங்க தமிழ்நாட்டில். ஓட்டு மட்டும் கிடையாது, மூக்குத்தி, கொலுசு, இந்த பித்தளை குடம், போனி, அப்புறம் இப்போ பிளாஸ்டிக் குடம், டிபன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ், என்னென்னமோ கொடுக்குறான். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எதை கொடுத்தாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என் அன்பு சொந்தங்கள் 36,50,000 பேர் விவசாயி சின்னத்தை தேடி ஓட்டு போட்டான். எந்த தேர்தலில்? மோடியா ராகுல் காந்தியாங்கிற போட்டி, நாட்டின் பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிற போட்டி களத்தில் நாம் தமிழர் கட்சியை தேடி பணமே கொடுக்கல. பல ஊருக்கு பிரச்சாரம் போகல, துண்டறிக்கை அடிக்க காசு இல்ல, வேட்பாளர் போக முடியல. 20 நாள் தான் பிரச்சாரம். சின்னத்தை புதுசா கொடுத்துட்டான், விவசாயியை பிடுங்கி மைக்க கொடுத்துட்டான். 20 நாள் தான் இருந்துச்சு. அந்த 20 நாள்ல எந்த சின்னம் கொடுத்தாலும் சின்னத்துக்கு வாக்கு இல்லடா, சீமானுடைய எண்ணத்துக்கு தாண்டா வாக்கு என்று போட்டான். தமிழ்நாட்டில் எல்லாரும் செத்து போயிடல, நல்லவங்க வாழ்றாங்க, நேர்மையானவங்க வாழ்றாங்க. இன்னும் காமராஜர் வாரிசும், முத்துராமலிங்க தேவர் வாரிசும், இமானுவேல் சேகரனாருடைய வாரிசும் இந்த மண்ணில் உயிர்ப்போடு வாழ்றாங்க என்பதை காட்ட இந்த தேர்தல் களத்தில் எங்கள் மக்கள் எவன் காசு கொடுத்தாலும், எங்க அண்ணன் ஹிமாயின் சொன்ன மாதிரி நம்ம நேர வீராணம் தாந்தோன்றியம்ம இருக்கிறதுலே பவர்ஃபுல் காடு, நினைச்சதை செஞ்சு கொடுப்பா. நீங்க போங்க தாந்தோன்றியம்மன் போய் ஒரு 2000 ரூபாயில 20 ரூபா தான், ரொம்பலாம் கொடுக்க வேண்டாம். அவர் ரொம்ப கமிஷன்லாம் வாங்காத தாய் கிடையாது. 20 ரூபா தான். 20 ரூபாய் எடுத்து முடிஞ்சு போட்டுருங்க, ஒரு சேலையில் முடிஞ்சு போட்டுருங்க. முந்தானியில் தேர்தலுக்கு முதல் நாள் சாயந்தரம் போயிட்டு வீராணம் தாந்தோண்டி அம்மா இல்லை தென்காசி காசி விஸ்வநாதர் இல்லை நெல்லை காந்திமதி அம்மா போங்க, போயிட்டு இல்லை நம்ம குலசேகர முத்தாரம்ம போயிட்டு 20 ரூபாயை குண்டியில் போட்டு, ஆத்தா தாந்தோண்டி தாயே, முத்தாரம்மா, காமாட்சி தாயே, காந்திமதி தாயே, 2000 ரூபாய் அந்த பேதியில் போவான் என்கிட்ட கொடுத்துட்டான். ஆத்து மணல் அள்ளி கனிமூலத்தை கொள்ளையடிச்சு குடும்பமா சொத்து சேர்த்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் பண்ணி என் மண்ணை திருடி என் குளத்தை வெட்டி சேர்த்த காசை எனக்கு லஞ்சமா கொடுத்துட்டான். அவன்கிட்ட வாங்கிட்டேன், இதை வச்சுக்க. ஆனா எவன் காசு கொடுத்தாலும் நான் இந்த மண்ணை காக்க இருக்கிற விவசாயிக்கு தான் ஓட்டு போட போறேன் என்று சொல்லுங்க. தாந்தோன்றி உங்களை மன்னிச்சிருவா, உங்க பாவம் கழிஞ்சிரும். நீங்க பால்ல சத்தியம் பண்ணாலும், பெத்த பிள்ளை மேல சத்தியம் பண்ணாலும், ஏன் உங்க மேலே சத்தியம் பண்ணாலும், தாந்தோன்றி நம்முடைய தெய்வங்கள் இஸ்லாமியரா நேரா போங்க. உடனடியாக மன்னிக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய அல்லாஹ் தான், மன்னிச்சு விட்டுருவாப்ல. கிறிஸ்தவரா தேவாலயத்துக்கு போங்க, உடனடி மன்னிப்பு, இம்மிடியட். தாந்தோன்றி கூட கொஞ்சம் யோசிச்சு ஒரு நாள் டைம் எடுப்பாங்க. கிறிஸ்தவர்னா உடனடி பாவ மன்னிப்பு. பாதிரியார் இருப்பாப்ல, அவருக்கு காசு கூட தேவையில்லை, உண்டியல் காசு கூட தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை போனா போதும். அதுவும் போட தேவையில்லை, கையை உள்ள விட்டு வெளியெடுத்தா போதும். ஏன்னா எவ்வளவு போடணும்னு தெரிய போறது இல்லை. பங்கு பிரிக்கிற தந்தை பங்கு தந்தை போட்டுவிட்டு வந்துருங்க, முடிஞ்சு எல்லா பாவமும் கழிஞ்சிரும். ஓட்ட போடலாம். ஏன் விவசாயிக்கு போடணும்? என்ன செய்வீங்க? திமுக போல 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? எடப்பாடி போல 2000 ரூபாய் கொடுப்பீங்களா? இல்ல விஜய்னா சொல்ற மாதிரி 2500 கொடுப்பீங்களா? அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை கொடுப்போம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை. ஊத்துமணியில வாழ்றீங்களா? ஊத்துமணியிலேயே சிறந்த பள்ளிக்கூடம். எந்த பள்ளிக்கூடம்? SRM வேளம்மாளுக்கு இணையான தரமான அரசு பள்ளிக்கூடத்தை அமைப்போம். ஊத்துமலையில் இருக்கீங்களா? மீனாட்சி மிஷன், அப்பல்லோக்கு, காவிரிக்கு நிகரான மருத்துவமனையை ஊத்துமலையிலே அமைப்போம். நீ கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டாம். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சியின் தலைவன் தான். ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, இயற்கை விவசாயம் அரசு வேலை என்று அறிவிச்சான். 100 நாள் திட்டம் ஒழிக்கப்படும். 100 நாள் திட்டம் ஒழிக்கப்படும். ஏன்னா 100 நாள் திட்டம் என் மக்களை சோம்பேறி ஆக்கிருச்சு. எங்க அம்மா களை வெட்டி காலையில் 6 மணிக்கு கிளம்புவா. இந்த துறைமுருகன் இல்லை, முருகன் தான், சாதாரண முருகன் தான். காலையில் 6 மணிக்கு கிளம்புவா. 6 மணிக்கு கிளம்பி 12 மணி வரைக்கும் வெயிலில் வேலை பார்ப்பா. களபறிக்க போவா.
வாழைக்காய் சுமப்பா, வாழைத்தாருக்கு வெட்டுவா, 12 மணிக்கு வேலை பார்த்துட்டு திருப்பி 2 மணிக்கு வருவா, திருப்பி சாயந்தரம் 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வேலை பார்ப்பா. உழைப்பை கொட்டினார்கள் என் தாய்மார்கள். இன்னைக்கு எந்த தாய் வேலை பார்க்கறா? காலையில 10 மணிக்கு 11 மணிக்கு போறது, 1 மணி வரைக்கும் வேப்ப மரத்து மூட்டில் புளிய மரத்து மூட்டில் உட்கார்றது, அந்த கங்காணி வந்தோடனே வாரத்துக்கு ஒரு தடவை காசை வாங்குறது, ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து ஒரு இடத்த நோண்டி போட்டுட்டு வேலை பார்த்த மாதிரி கணக்காட்டிட்டு என் மக்களை உழைப்பிலிருந்து சொன்ன என் தாய் மட்டும் இல்ல, நம்முடைய எல்லா தாயும் நம்மளை உழைச்சு தான் காப்பாத்தினாங்க. அப்படித்தான் காப்பாத்தினாங்க. களை பறிச்சு, கம்பா வெட்டி, நெல் சுமந்து, கடலை பறிச்சு, பயிர் வெட்டி, பருத்தி எடுத்து, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து உழைத்த நம்முடைய மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றினான். எது? 100 நாள் 150 நாள் திட்டத்தை போட்டு மக்கள், நீ எதுக்கு வேலை பார்க்க போற, சும்மா உட்காரு காசு வாங்கிக்க, 100 நாள் திட்டத்தில் கொடுத்தாரு. நாங்கள் சொல்வது 100 நாள் 150 நாள் அல்ல. விவசாயம் செய்யக்கூடிய எங்கள் ஆத்தாளுக்கு, எங்கள் தாத்தாக்களுக்கு, எங்களுடைய அண்ணன்மார்களுக்கு, எங்கள் அக்காவுகளுக்கு 25,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளம் உருவாக்குவோம். முடியுமா? ஏண்டா டாஸ்மாக்ல சாராயம் ஊத்தி கொடுக்குறவன் அரசு வேலை பார்க்கும் போது விவசாயம் செய்யற என் ஆத்தனம் அப்பனும் அரசு வேலை பார்க்க கூடாதா? குவார்ட்டரு, ரம்மு, ஜின்னு, பீரு, கூலிங் பீரா, வாம்பீரான்னு கேட்டு சாராயம், அற்ப சாராயம், மனிதனுடைய மூளையை மழுங்கடிக்கிற சாராயத்தை கொடுக்கிற டாஸ்மாக்ல வேலை பார்க்கிறவன் கவர்மெண்ட் ஜாப். ஒரு ஊர்ல, எங்க ஊர்ல வெள்ளூர், எங்க இந்த பக்கம் சிறுவண்டம் பக்கம்லாம் சின்ன பிள்ளைல சாராயம் வைப்பாங்க. சாராயம் வைக்கும்போது ஒரு படிச்ச பையனோ கல்லூரி படிக்கிற பையனோ சாராயம் கட்டு போனா கொடுக்க மாட்டாங்க. ஏல நீ இன்னார் வந்தன்ல, நீ இதுல சாராயம் குடிக்க வந்த ஒல்ல அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. சாராய வியாபாரிக்கு கூட படித்த பிள்ளைகளுக்கு சாராயம் கொடுக்க கூடாதுங்கிற கருணையும் அறமும் இருந்தது. ஆனால் இந்த அரசு 12ஆம் வகுப்பு படிக்கிற 10ஆம் படிக்கிற பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை குடிக்க வச்சிருக்கு. நாங்குநீர்ல ஊருக்குள்ள புகுந்து வெட்டான், என்ன சாராயம். நாங்குநீர்ல சின்னத்துறையை வெட்டான், சாராயம். 2 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, 10 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா. கற்பனை பண்ணி பாருங்க, 2 வயசு பிள்ளை பாலியல் வன்கொடுமை. காரணம் என்ன? மது, போதை, சாராயம். எங்களுக்கு தேவை 2000 2500 இல்ல ஐயாக்களா, எசமான்களா, பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இப்ப முதலமைச்சர் இல்ல, முன்னாள் 6 மணிக்கு முன்னாடி அவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியே. எங்களுக்கு தேவை 1000 2000 அல்ல. எங்களுக்கு தேவை தமிழ்நாடு முழுமைக்கு கூடிய எங்களுடைய பெண்களை தாலி அறுக்கக்கூடிய டாஸ்மாக இழுத்து மூடுங்கள் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. நாங்க வர்றோம், சுக்கு சுக்கா உடைக்கிறோம். டாஸ்மாக் இருந்த இடத்துல, குடிப்பகம் இருந்த இடத்துல பெருந்தலைவர் எங்கள் தாத்தன் காமராஜர் பேர்ல படிப்பகத்தை கட்டுவோம். இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. அப்போ கல்வி, மருத்துவம், அதே போல தூய குடிநீர். ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்னங்க? எனக்கு தாகம் எடுக்குது, நான் போய் அக்வாஃபினா கின்லே கடையில் போய் வாங்கி குடிக்கிறேன். ஆனால் சிட்டும் குருவியும் காக்கையும் ஆடும் மாடும் எப்படி ஒரு கடையில் போய் தண்ணி வாங்கி குடிக்கும்? ஒரு அணில் தாகம் தள்ளாடுது. அணில் அந்த அணில் இல்ல, உண்மையான அணில் தாகத்துக்கு தள்ளாடுது. அந்த அணிலுக்கு கூட இங்க தண்ணி இல்லை. காரணம் என்ன? தண்ணீர் விலைக்கு விற்கப்பட்டுச்சு. ஒரு கேனு 25 லிட்டர் கேனு 40 ரூபா, 1 லிட்டர் தண்ணி 20 ரூபா. 20 பைசாவுக்கு கங்கை கொண்டான்ல தாமிரபரணி ஆத்த பெப்சியும் கோக்கும் தண்ணியை வாங்கி 20 பைசாவுக்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறான். என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்கி குடிக்கிறேன். காசு இல்லாதவர்கள் எப்படி குடிப்பார் என்ற கேள்வியை எழுப்பியவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்ப என்ன? அனைவருக்கும் சுகாதாரமான தரமான குடிநீர் இலவசம், கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். இந்த மூன்றையும் தவிர கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், இந்த சம்பளத்தை கொண்டு வாழ்கிற தன்மானமிக்க வாழ்வு. மிக்சியா நான் வாங்கிக்குவேன், ஃப்ரிட்ஜா நான் வாங்கிக்குவேன், காத்தாடியா ஏசியா நான் வாங்கிக்குவேன். ஆனால் கல்வி மருத்துவத்தை என்னால் விலைக்கு வாங்க முடியாது. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதைத்தான் நாம் முயற்சி செய்ய வந்திருக்கு. இதுதான் இந்த மூன்றிலிருந்து நாங்க மாற்று. அப்படி உங்க ஊத்துமல்ல யாராவது இந்த தாவேக்காங்கிற கட்சியில் இருந்தா, உங்க ஒருத்தன் இல்லையா, மரியாதை பேசு, ஒரு அணில் இல்லைன்னு சொல்லு, ஒரு நாய் கிடையாதுங்க. யாராவது இருந்தா நீங்க கேட்டு சொல்லுங்க. அவருடைய கல்வி கொள்கை என்ன, அவருடைய மருத்துவ கொள்கை என்ன, அவருடைய தற்சார்பு பொருளாதார கொள்கை என்ன? முதல்ல அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் முன்னாடி கொள்கைன்னா என்ன. அவன்கிட்ட போய் கொள்கை என்னன்னு கேட்டா அவன் கேட்கறான், அதெல்லாம் இருக்கட்டுங்க, கொள்கைன்னா என்னன்னு கேட்கறான். கொள்கைன்னா என்னன்னு கேட்டு போய் கொள்கை என்னன்னு கேட்டா எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை வருது பாருங்க, மேல பேசும்போது கீழே இருந்து வரும்.
உயர்ந்த கொள்கை. தமிழ் தேசியம் ரொம்ப குழப்பிக்காதீங்க. என் மண்ணினுடைய வளம், என் மண்ணினுடைய நிலம், என் மொழி காப்பாற்றப்படணும். தமிழருக்காக பேசுற அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல், அவ்வளவுதான். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து, இது தேவர் தொகுதி, இது நாடார் தொகுதி, இது கோனார் தொகுதி, இது முத்திரையர் தொகுதி, இது முதலியார் தொகுதி, இது பிள்ளைமார் தொகுதி, இது தேவேந்திர தொகுதி இல்லை, 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்று பச்சை தமிழர்களை, தூய தமிழர்களை களத்தில் நிப்பாட்டி இருக்கிறோம். சாதி பார்த்து போடல. பெரும்பான்மை சமூகம், சிறுபான்மை சமூகம் அப்படி கொடுக்கல. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 இடங்கள், மறவர் சமூகத்திற்கு 10 இடங்கள், கல்லர் சமூகத்திற்கு 9 இடங்கள், அகமுடையாருக்கு 10 இடங்கள், தேவேந்திர குல வேளாளருக்கு 14 இடங்கள், அதே போல ஆதி தமிழ்குடி பறையர் சமூகத்துக்கு 34 இடங்களிலே நாம் தமிழ் சீட்டு வழங்கி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் பார்த்து பார்த்து, முத்திரையருக்கு, வண்ணாருக்கு, குயவருக்கு, நாவிதருக்கு, ஆசாரிக்கு, தமிழ்நாட்டிலே பண்டாரம் சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்கிய கட்சி நாம் தமிழ் கட்சி. அதே போல ஆசாரி, அதே போல குயவர், ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட கீழ் நிலையில இருக்கக்கூடிய மக்களை மேல தூக்கி விடுறோம். இந்தியாவிலேயே திருநங்கைக்கு சீட்டு வழங்கிய கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அந்த அடிப்படையில் தான் 117 பெண்கள், 117 ஆண்களை களத்தில் நிப்பாட்டுறோம். ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் எங்கிருந்து தொடங்கணும்? நம்மகிட்ட இருந்து தொடங்கணும், நம்ம ஊர்ல இருந்து தொடங்கணும். திருநெல்வேலிக்காரன், தென்காசிக்காரன் அப்படின்னாலே சாதி வெறி பிடிச்சவன், என்னமோ 4-5 அறுவாளை நம்ம பின்னாடி போட்டு திடுற மாதிரியும், பாக்கெட்டில் எப்பவுமே சூர்கத்தி வச்சுக்க மாதிரியும், இங்கே காலில் எப்பவுமே துப்பாக்கி வச்சுக்க மாதிரியும், இதே சாதி வெறி பிடித்த சமூகம். இல்லை, இவன் ஒருத்தனை சொல்ல எல்லாரும் சொல்றான், எல்லா சாதியும் வெட்டுதுப்பாங்க, இங்கே எந்த சாதியும் இல்லை, எல்லா சாதியும் சாதி வெறி பிடித்த தெரியுது, எல்லா சாதின்றான். அப்படிலாம் இல்லை. எவனோ ஒருத்தன், யாரோ ஒருத்தன் செய்கிற தவறுக்கு மொத்த சமூகத்தையும் குறை சொல்ல முடியாது. இங்கே எல்லா சமூகத்திலையும் படித்து பட்டம் பெற்று வழக்கறிஞராக, பொறியாளராக, IPS IAS அதிகாரியாக, தாசில்தாராக, ஆர்ஐயாக, RDOவாக, ஆசிரியர் பெருமக்களாக எல்லா சமூகத்திலும் சொல்ல போனால் தென்காசியில் வாழக்கூடிய சமூகங்கள், இந்த மண்ணில் வாழ உழைக்கிற மக்கள், உழைப்பை மட்டும் நம்புற மக்கள். ஒருத்தன் செய்கிற தவறுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் குறை சொல்ல முடியாது. அதை நம்ம ஒழிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நம்ம சாதி பின்னாடி நிற்கிறான் பாருங்க. யாருங்க சாதியை பின்பற்றுவா? எவன்கிட்ட கருத்து இல்லையோ, எவன்கிட்ட பேச வார்த்தை இல்லையோ, எவன்கிட்ட உண்மை இல்லையோ, அவன் தான் சாதி பக்கம் நிற்பான். தெய்வ திருமணார் முத்துராமலிங்க சொல்றாரு, நல்லவனை சாதி பயன்படுத்தும், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக் கொள்வான். சாதியை எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன். சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாய் போவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்றாரு. அப்படி சாதிய எண்ணத்திலிருந்து விடுபட்டு எழுந்து நாம் என்றைக்கு தமிழராக திமிர் கொண்டு எழுகிறோமோ அன்னைக்குத்தான் இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படும். நீங்க பாருங்க, இந்த மண்ணில் அண்ணன் கார்த்திக் கட்சி தொடங்கினா எந்த சாதின்னு கேட்பான், அண்ணன் சரத்குமார் கட்சி தொடங்கினா என்ன சாதின்னு கேட்பான், ஐயா ராமதாஸ் வந்தா எந்த சாதின்னு கேட்பான், அண்ணன் ஜான் பாண்டியன் வந்தா என்ன சாதின்னு கேட்பான், அண்ணன் கராத்தே இது ராக்கெட் ராஜா வந்தா எந்த சாதின்னு கேட்பான். தமிழ் சமூகம் யார் வந்தாலும், கிருஷ்ணசாமி வந்தா எந்த சாதின்னு கேட்பான். யார் தமிழ் சமூகம் யார் வந்தாலும் என்ன சாதின்னு கேட்பான். ஆனா கருணாநிதி கிட்டயோ ஜெயலலிதா கிட்டயோ எவனும் சாதி கேட்கல. யாருன்னே தெரியாது. மொத்தமா கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டில் 5000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டை 50 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்? இங்க தேவர்னா தேவேந்திரர் போட மாட்டாரு, தேவேந்திரன்னா தேவர் போட மாட்டாரு, நாடார்னா கோனார் போட மாட்டாரு, கோனார்னா செட்டியார் போட மாட்டாரு. இப்படி மாறி மாறி நம்மளை பிரிச்சான். இல்லை, நாங்கள் தேவராக, நாடாராக, பிள்ளையாக, முதலியாக இருந்தோம். ஆனால் இப்போது தமிழர்களாக திரண்டு நிற்கிறோம் என்று நாம் திரண்டா மட்டும்தான் இந்த திராவிட அரசியலை ஒழிச்சு கட்ட முடியும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? முதல்ல நாம மாறணும், நம்ம ஊர்ல இருந்து மாறணும், நம்ம ஊருக்கான மாற்றம் உருவாகணும். நம் ஊர் பிரச்சனை எவனும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். பழனி நாடார் கேட்டுருவாரா? செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கேட்டுருவாரா? எப்படி கேட்பாங்க? நயினார் நாகேந்திரன் வந்து கேட்பாரா? போன தடவை ஓட்டு கேட்டு வந்தாங்க, இப்ப அடுத்த தடவை ஓட்டு கேட்டு வருவாங்க. 5 வருஷம், ஓ இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, ஆமா இவர் நம்ம MLA எங்கேயோ பார்த்துருக்கனே இவர அப்படிங்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இதைத்தான் வந்து களவாணி படத்துல ஒரு பாட்டு வரும். காரு போட்டு ஓடி வந்து கையெடுத்து சலாம் போட்டு அக்காளும் தங்கச்சின்னு அவசரமா முறைய சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா,
இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, தாலிக்கு தங்கந்தாரன் தாலிக்க வெங்காயந்தாரன், தாலிக்கு தங்கந்தாரன் தாலிக்க வெங்காயந்தாரன், கூலிக்கு வேலைதாரன் கூப்பிட்டாக்க ஓடியாரன், ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, ஏழை எளியவங்க எல்லாருக்கும் நன்மையின்னா, வாழ்வு மலரும்னா வறுமை எல்லாம் ஒளியும்னா, வேலை கிடைக்கும்னா விவசாயம் செழிக்கும்னா, ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, சாதி நம்ம சாதியின்னான் தாய்மாரே சரணம்னா, சாதி நம்ம சாதியின்னான் தாய்மாரே சரணம்னா, போடுங்கம்மா ஓட்டையின்னா பொடலங்காய பார்த்தின்னா, எம்மா போடுங்கம்மா ஓட்டையின்னா பொடலங்காய பார்த்தின்னா, ஓட்டு கட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. இப்படின்னு ஓட்டு கட்டு போன தடவை வந்தவன் இப்போ அடுத்த தடவை வர இருக்கிறான். அவர்கள் வருகிற பொழுது நீங்கள் உங்கள் மனசில் கூடிய கோபங்களை கேள்விகளா எழுப்புங்க. ஐயா, போன தடவை இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களே, நீட்டோட ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க எசமா. டாஸ்மாக மூடுவன்னு சொன்னீங்களே கனிமொழி தாயே, அந்த டாஸ்மாக ஏன் மூடலன்னு கேளுங்க. இல்ல விஜய் வர மாட்டாரு, ஒருவேளை உங்களை தேடி ஊத்துமலைக்கு விஜய் வந்தார்னா, ஊத்துமலையில் வாழ்கிற மான தமிழர்கள் நீங்க அவரை நோக்கி கேள்வி எழுப்புங்க. ஒரே ஒரு கேள்விதான். விகே புதூர்ல ஊத்துமலையை நோக்கி வரும்போது ஒரே ஒரு கேள்வி, உங்க கொள்கை என்னன்னு கேளுங்க. அவன் திரும்பி போகலாம், என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஓடிடுவாப்ல. 234 வழக்கு சீமான் மீது, கிட்டத்தட்ட 14 வழக்கு என் மீது. எங்க அம்மா, எங்க அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாரும் என்னப்பா எதுக்குப்பா வழக்கு, பார்த்து பேசு பார்த்து பேசு, இதுக்கு கட்சி வேணுமா பார்த்து பேசுனாங்க. என்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி போனோம் அன்னைக்கே முடிச்சுட்டு தான் போனேன். உறவை முடிச்சுட்டு போல, இந்த சாதி இந்த இதெல்லாம் விட்டுட்டு இந்த இனத்திற்கும் மொழிக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு உறுதி எடுத்து போயிட்டேன். 14 வழக்கு இல்லை 250 வழக்கு போட்டாலும் சீமான் என்கிற அந்த தலைவனுக்காக சாகும் வரை நாங்கள் நிற்போம். 14 வழக்கு போட்டான், குண்டர் சட்டம் போட்டான், தொடர்ச்சியா 330 நாள் ஜெயிலு, சிறையே பார்க்காதவன், ரொம்ப சாதாரண பிள்ளை, ரொம்ப சாதாரணமான ஆளு, தொடர்ச்சியா ஜெயில வச்சான். அந்த ஜெயில வச்சுதான் கிட்டத்தட்ட 330 நாட்கள்ல 280 புத்தகங்களை படிச்சேன். உலக வரலாறு, இந்திய வரலாறு, தமிழர் வரலாறு, திராவிட வரலாறு, கருணாநிதியுடைய வரலாறு, எம்ஜிஆரின் வரலாறு, மொத்த வரலாறையும் படிச்சேன். வெளியே வருகிற பொழுது ஒரு ஒரு பூனைய ஒரு சின்ன அறையில பூட்டி அடிச்சா புலியா மாறுங்கிறான். பூனையே புலியா மாறும்னா ஒரு புலி விடுதலை புலியா மாறுமா மாறாதா? மாறு. வெந்தோம், வெடிச்சோம், கத்துனோம். இந்தியாவின் உச்சபட்ச அமைப்பு என்ஐஏ வந்தா யார் வேணாலும் தூக்கும், கேள்வியே கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில, திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இந்த பிசிகாவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில என்ஐஏ ரெய்டு வந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது பெருமல்ல. ஆனா என்ஐஏ ரெய்டு வந்தது, சாட்டை துறைமுகனுக்கு கட்டா பணம் வருது, வெளிநாட்டு இருந்து கோடி. என் சொந்தக்காரனே படம் நம்பிட்டான். ஏன் உனக்கு தான் நல்ல பணம் வருதாம்லா, சீமான் மாதிரி நல்ல செழிப்பா இருக்கிய, ஏண்டா கொஞ்சம் சிவப்பா இருக்கிறதே செழிப்பா இருக்கிறதாடா, வீராணத்தில் பேலஸ் கட்டிட்டியாமேன்றான். என் பேலஸை போய் பார்த்தா தெரியும். திருச்சியில 4 வீடாம்ல, புதுக்கோட்டையில் பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆம்ல, அண்ணா நகரில் பெரிய சொந்தமா ஒரு 2000 கோடிக்கு வீடு வாங்கி. 2000 கோடியா? ஒரு ஹம்மர் காராம ஃபார்ச்சுனராமன்ட்டான். இந்த இன்னோவாவுக்கு லோன் கட்டுறதுக்கு நம்ம போடுற லோன் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னாங்க. செயின் தான், மோதிரம் தான், பிரேஸ்லெட் தான், ஆப்பிள் வாட்ச் 17 Pro Max அப்படின்னாங்க. கோடியா பணம் வருதுன்னா என்ஐஏ வந்தது, எங்கள் வீட்டை புரட்டி போட்டுச்சு. நான் சென்னையில் இருக்கிறேன், புரட்டி போடுது வீட்டை. பெட்ரூமில் போய், கிச்சனில் போய், மேலே ஏறி எல்லாம் பார்த்து எடுத்து வச்சா கோகுலம் சிட் ஃபண்டு, முத்தூட் ஃபைனான்ஸு, சியூபி லோனு, ஹெச்டிஎஃப்சி லோனு, ஐசிஐசிஐ லோனு, ஆக்சிஸ் பேங்க் லோனு. என்ன லோனா வாங்கி வச்சிருக்கீங்க? காசு இல்லையா? காசெல்லாம் இல்லை, அங்கே கொஞ்சம் சட்னி இருக்கு வேணா நக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. கிட்னி இல்லையா? எது கிட்னி இல்லையா? கொஞ்சம் சட்னி வேணா இருக்கு. அதை போன தடவை மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து பிடிங்கிட்டு போயிட்டான். அப்போ இந்த பக்கம் கிட்னி, அது சீர்காழி சின்னமுத்து வந்து அறுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி முடிஞ்சு கதை. எங்கள் வீட்டுக்கு வந்து என்ஐஏ சோதனை போட்டு 2 ஆவணங்களை எடுத்தார்கள்.
ஒன்று எங்கள் தலைவர் பிரபாகரனுடைய தமிழர் எழுச்சியின் வடிவம் என்கிற புத்தகம், ஒன்று அண்ணன் சீமானுடைய திருப்பி அடிப்பேன் என்கிற புத்தகம். இது வந்து என்ன தெரியுது, தமிழ்நாட்டு அரசியல 15 வருஷமா அரசியல் கட்சியில் இருக்கிறோம். ஒத்த ரூபா காசு எவன்ட்டையும் கை நீட்டி வாங்காத ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனாலதான் எல்லாரையும் கேள்வி கேட்க முடியுது. ஒரு ஊழல் வழக்கு, ஒரு லஞ்சம் வழக்கு, கல்குவாரில் காசு வாங்கினாங்க, ஆத்துமலர் கொலையில் காசு வாங்கிட்டாங்க, டாஸ்மாக்ல கமிஷன் வாங்கினாங்க, யாரையாவது விரல் நீட்டி சொல்லுங்க. தூய்மையான கரங்களுக்கு சொந்தக்காரங்க, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாரும் காமராஜர் ஆட்சி வரணும், காமராஜர் ஆட்சி வரணும். ஏன் சொல்றாங்க? வீரன் தான். ஏன் காமராஜர் ஆட்சி வரணும்? காமராஜர் நேர்மையான தலைவராக இருந்தார். சாகும்போது சட்டப்பையில 120 ரூபா பணத்தோட இறந்து போனாரு. ஒரே ஒரு தட்டு கொஞ்சம் சோறு. அத்தை மணி இருங்க, மணி போலாம். சிக்கன் கடைக்காரங்க தொல்லை தாங்கல. முறையாக என்னுடைய பேச்சை கேட்க என்னை வளர்த்தவர்கள்லாம் வந்திருக்காங்க. எங்க அத்தை மதினி, எங்க அம்மா. பேச்சை கற்றுக் கொடுத்தவங்களுக்கு முன்னாடி இப்படி பேசு, அப்படி பேசு, அம்மான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு அப்படின்னு பேச்சை கற்றுக் கொடுத்தவங்களுக்கு முன்னாடி பேசுறதுனா கொஞ்சம் அது பெருமையாக தான் இருக்கு. அப்போ இது கட்சி இல்லை, இது குடும்பம் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் ஒட்டுமொத்தமான என்னுடைய குடும்பமும் சொந்தமும் வந்து இறங்கியிருக்குது. நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல, அது ஒரு குடும்பம். அப்படித்தான் அது குடும்பமா இருக்க போய் தான் என் குடும்பத்தில் என் அத்தானுடைய மனைவியை அக்கா புஷ்பலதாவை தென்காசி தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். எல்லாரும் தென்காசியில சாட்டை போட்டி போடுறேன், சாட்டை போட்டி போடுறான். ஆமா, தென்காசியில இப்பவும் சாட்டை துறைமுருகன் தான் போட்டி போடுறேன். என் சார்பா எங்க அக்கா போட்டி போடுறாங்க. இது ஏன் தொகுதி, இது ஏன் ஊரு, ஏன் மண்ணு. என் உறவுகள் எங்களை கைவிட மாட்டார்கள். எங்கள் உறவுகள் உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம் நிற்பார்கள். எப்படி பூலித்தேவன் படைக்கு வெண்ணி காலாடி சுந்தரலிங்கம் நின்றார்களோ அப்படி இந்த சீமானுடைய படைக்கு எல்லா மக்களும் இணைந்து நின்று வெற்றியை சாத்தியப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில எங்கள் அக்கா புஷ்பலதா அவர்களை இந்த களத்தில் இறக்கியிருக்கிறோம். ஏதோ அமைதியா உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க, பேச விட்டா தெரியும். ஒரே ஒரு டிபேட் எங்க அத்தை ரொம்ப சிரிக்கிறாங்க. ஏன்னா அத்தைக்கு தானே மருமகை எப்படி பேசுவான்னு தெரியும். இந்த பக்கம் செல்வ மோகன் தாஸ் பாண்டியன் ஒருவேளை நின்னா, இந்த பக்கம் பழனி நடார் ஒருவேளை கிடைச்சா நிப்பாட்டிடுவான். தாவை கலந்து சோக்கால்டு அணில் குஞ்சு யாராவது வந்து அங்கே நிப்பாட்டிடுவான். ஒரே ஒரு டிபேட், வீராணம் கோவில் அதான் கொடுத்துடலாம் தான். வீராணம் கோவிலுடைய பணம் இருக்கு, சொக்காரம் பணம் தான் எடுத்து அது சார்பாக வீராணத்திலே கூட்டம் போடுவான். எங்க அக்கா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடு, நாங்க தேர்தலில் போட்டிப்படம் விளைகிறோம். ஜெயிக்க முடியாது, சாதாரண கிடையாது. சொக்கம்பட்டி மண்ணினுடைய மகள் எடுத்து அடிச்சாலும் சாட்டைய அடி பிளந்துரும். அப்படி இருக்கும் வார்த்தை வரப்போகுது. தொலைக்காட்சியெல்லாம் வர்றாங்கல்ல, எப்படி கேள்விகளை எழுப்புறான்னு மட்டும் பாருங்க. தர்க்கத்தை வைப்பாங்க, அறிவுபூர்வமாக வைப்பாங்க. முதல்ல கூட நாம் தென்காசியுடைய பொறுப்பாளர் சொன்னாங்க, அண்ணன் வேட்பாளருக்கு வந்து நம்ம அரசியல் நம்ம இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு. இப்போ பொறுப்பாளர் சொல்றாங்க, அண்ணன் முழுமையா அரசியலை உள்வாங்கி அவர் அரசியலை எப்படி செய்யணும், கட்சிக்காரங்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத முழுமையா நிற்கிறாங்க. புஷ்பலதாக்கா சிறந்த வேட்பாளர்னு கட்சிக்காரங்க பாராட்டுறாங்க. அப்படி நம்முடைய அரசியலை உள்வாங்கி, தமிழ் தேசிய உள்வாங்கி எப்படியாவது இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் ஏதாவது செய்யணும், சொந்த ஊருக்கு பிறந்த ஊருக்கு ஏதாவது பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே எங்களுடைய அக்கா புஷ்பலதா அவர்களை, எங்கள் வீட்டு பிள்ளையை, ஊத்துமலை உங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்கள் ஒப்படைக்கிறோம். அந்த பிள்ளைக்கு நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. ஊத்துமலையிலே வாழ்கிற மாணவ தமிழர்கள், என்னுயிர் சொந்தங்கள், ஊத்துமலையிலே பிறந்து எங்களுடைய தாத்தா இருதாலய மருதப்பத்தையருடைய வாரிசுகள், நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து எங்கள் அக்காலை வெற்றி பெற செய்ய வேண்டும். புஷ்பலதாவுக்கு விடுகிற வாக்கு என்பது அது வெறும் வாக்கு மட்டுமல்ல, நாம் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கிட்ட பணம் கிடையாது, ஒத்த பைசா தரமாட்டோம், கிளியரா சொல்லிடுவாங்க. இந்த வடிவேலு ஒரு படத்துல, இங்கிலீஷ்காரன் படத்துல காட்டு வரல பேண்ட் பாக்கெட், அது மாதிரி தான் நாங்க. பணம் கிடையாது, ஆனால் தமிழர் என்கிற இனத்தோடும் நல்ல குணத்தோடும் நல்ல மனத்தோடும் உங்ககிட்ட வரோம். பெண்கள் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் நாடு? 100 ரூபா கொடுத்தா எவ்வளவு குடிச்சாலும் இல்லை சேட்டை பண்ணாலும் ஊதாரியா தெரிஞ்சாலும் எந்த கணவனா இருந்தாலும் 100 ரூபாயை கொண்டு பொண்டாட்டிட்ட கொடுத்தா, மனைவிட்ட கொடுத்தா
20 ரூபாயை செலவு பண்ணிட்டு 80 ரூபாயை கடுகிட்ட பாலை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சிறு சேமிப்பில் போட்டு பேங்கில் போட்டு கணவனுக்கு தெரியாமல் பீரோவில் சேலைக்கிகளை வச்சு எல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிறதா வச்சு அதை வச்சு அதில் ஒரு 1 கிராம் கோல்டு காயினை வாங்கி வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் ஒரு லலிதா சோழரில் ஒரு ஜிஆர்டியில் போய் ஒரு நகைச்சீட்டை போட்டு நமக்கு தெரியாமலே வச்சுருப்பாங்க. நமக்கு கஷ்டம்னு வரும்போது தான் எடுத்து 10,000 15,000 20,000 இங்கே 15,000 எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாம ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் கூட 80 ரூபாயை சேர்த்து வைக்கிற ஒரு பெண், ஒரு வீட்டையே நிர்வாகம் செய்கிற பெண் நாட்டை நிர்வாகம் செய்ய மாட்டாங்களா? அதுக்காக எங்க அத்தா வந்து நான் 100 ரூபாய் கொடுப்பாருன்னு சொல்லல, அவர் நிறைய கொடுப்பாரு. அப்போ அப்படித்தான் பெண்ணை நிப்பாட்டி இருக்கிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல வெளிப்படையா சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியல மறவர் சமூகத்துல ஒரு பெண் தேர்தல் களத்துல போட்டி போட்டதே கிடையாது, எவனும் கொடுக்கல. இதை ஏன் சொல்றோம்? சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை பேசக்கூடிய கட்சிகள் கூட அந்த சமூகத்திலிருந்து ஒரு பெண்ணை முன்னிறுத்த கிடையாது. நாங்கள் இந்த மண்ணின் மகளை, எங்கள் அக்காளை இந்த களத்தில் நிற்கிறோம். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில் அவங்களை நிப்பாட்டிருக்கிறோம். அதனால் ஊத்துமலையில தென்காசியில் வாழ்கிற மான தமிழர்கள், என்னுயிர் சொந்தங்கள், அக்கா புஷ்பலதா அவர்களுக்கு நீங்கள் படித்த எம்பிஏ படித்த ஒரு பட்டதாரியை களத்தில் நிப்பாட்டியிருக்கிறோம். அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களி செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். நாம் எல்லோரும் விவசாய குடும்பத்தில் பிறந்த நாம ஒரு விவசாயிக்கு ஒரு விவசாயியின் வழிதான் தெரியும். தேர்தல் ஆணையத்துக்கு நல்லா தெரியுது யாருக்கு என்ன சின்னத்தை கொடுக்கணும்னு. விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு விவசாயம் செத்து கொண்டிருக்கிறது. விவசாயி செத்து கொண்டிருக்கிறான். செத்து கொண்டிருக்கிற விவசாயியை சீமானின் தம்பிகள் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவாங்கன்னு தான் விவசாயி சின்னத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கான 2 மடங்கு பாய்ச்சலுக்கான தேர்தல். நாம் தமிழர் கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் தென்காசியிலிருந்து வந்தார் என்கிற வரலாற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதனால் அக்கா புஷ்பலதா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே ஏப்ரல் 23ஆம் தேதி சரியாக காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று விவசாய சின்னத்திலே வாக்களித்து ஊத்துமலையிலே விவசாய சின்னம் அதிக வாக்களை பெற்றது என்ற வரலாற்றை பதிவு செய்ய வைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.